மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இறை இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முற்படுவது நாம் எப்படி நற்செய்தி ஆவது என்பதை குறித்துதான். மரிய மதலேனாள் இயேசுவை பார்த்தார். இயேசு அவருக்கு தோன்றினார். அவளும் சென்று அந்த நற்செய்தி அறிவித்தார். ஆனால் சீடர்கள் நம்பவில்லை. 2 சீடர்கள் வழியில் நடந்து போகின்ற போது இயேசு அவர்களுக்கு தோன்றுகிறார். அவர்களும் நம்பினார்கள், அறிவித்தார்கள். ஆனால் சீடர்கள் நம்பவில்லை. இது ஒரு புறம். இன்னொரு புறத்திலே நாம் பார்க்கிறோம், 11 சீடர்களுக்கும் இயேசு தோன்றுகிறார். அவர்கள் நம்பினார்கள், ஆனால் அறிவிக்கவில்லை என்று இன்றைய நற்செய்தி சுட்டிக்காட்டுகிறது. மூன்றாவதாக இயேசு அவர்களது நம்பிக்கையின்மையை கடிந்து கொள்கிறார். நற்செய்தியை நீங்கள் அறிவியுங்கள் என்ற அழைப்பை தருகிறார். இந்த 3 சிறு சிறு பகுதிகளை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. மரிய மதலேனாளும் 2 சீடர்களும் இயேசுவை கண்டார்கள், அறிவித்தார்கள், நம்பினார்கள், அறிவித்தார்கள். 11 சீடர்கள் கண்டார்கள், நம்பினார்கள், ஆனால் அறிவிக்கவில்லை என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். முதலிலே எப்படி மரிய மதலேனாள் 2 சீடர்கள் கண்டார்கள், நம்பினார்கள், அறிவித்தார்கள்? பல நேரங்களிலே நாம் பலர் சொல்வதை கேள்விப்பட்டு இயேசுவை நம்புகிறோம். அவர்கள் நம்பிக்கையை நம் மீது திணிக்கலாம், அல்லது நம்முடைய காலச்சூழலின் வழியாக அடுத்தவள் சொல்வதை நம்பலாம், அல்லது நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலே அடுத்தவர்கள் சொல்வது சரியானதாக படலாம். இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கையை எப்படி பெற்றோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை பிறர் சொன்னதால் வந்ததா, பிறர் அறிவித்ததால் வந்ததா, பிறர் நம்பிக்கை என்னை பற்றி கொண்டதா என்கின்ற ஒன்றோடு நின்று விட்டதா, அடுத்தவளது நம்பிக்கையிலே என்னுடைய நம்பிக்கை பொதிந்து நிற்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியானது இருக்கலாம். அப்படி என்றால் ஒருவேளை அது என் நம்பிக்கையாக மாறாமலும் இருக்கலாம். இரண்டாவது, 11 சீடர்களும் கண்டார்கள், நம்பினார்கள், அறிவிக்கவில்லை. இது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். நாமும் இயேசுவை நம்பலாம், இயேசுவை அறிவிக்கலாம். ஆனால் நாம் உண்மையிலே இயேசுவை சரியான விதத்தில் அறிவிக்காதவர்களாக இருக்கலாம். நம்பிக்கையோடு நின்றுவிட்டு அதுவே எனக்கு போதும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையின் வழியாக அறிவிக்காமல் இருக்கின்றவர்களாகவும் இருக்கலாம். எப்படி 11 சீடரும் நம்பினார்கள், அறிவிக்கவில்லை, அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அதுபோல எனக்கு மட்டும் போதும், என் நம்பிக்கை எனக்கு போதும் என்று சொல்லி என்னுடைய நம்பிக்கை தனி மனித நம்பிக்கையாக, என்னுடைய குடும்பத்தை கூட அது சாராது என்று சொல்கின்ற நம்பிக்கையாக, என்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு கூட இந்த நம்பிக்கை போய் சேர வேண்டியதில்லை என்று அறிவிக்காதவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடலாம். ஒருவேளை நான் ஆலயத்திற்கு செல்கின்றவனாக, விவிலியத்தை வாசிக்கின்றவனாக, இயேசுவை ஆழமாக அவருடைய மதிப்பீடுகளை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டவனாக நான் வாழ்ந்து, என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆலயம் செல்லாதவர்களாக, அவர்களை அழைத்து செல்லாதவனாக, அவர்களுக்கு உந்துதல் தராதவனாக, அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றவனாக இல்லாமலும் நாம் நிற்கலாம். அப்படி என்றால் நான் பெற்றுக்கொண்டதை அறிவிக்காதவனாகவே இருந்து விடுகிறேன். மூன்றாவதாக இயேசுநாதர் நம்பிக்கையின்மையை கடிந்து கொள்கிறார், நற்செய்தி அறிவிக்க அழைக்கிறார். எனவே நம்பிக்கையின்மை என்பது 2 விதங்களில் சுட்டி காட்டப்படுகிறது. ஒன்று, நம்பினார்கள், அறிவித்தார்கள், ஆனால் அந்த அறிவிப்பு என்பது ஒரு கட்டத்தில் மட்டும் நின்று விடுகிறது. நம்பினார்கள், அறிவிக்கவில்லை, அவர்கள் தங்களுக்கு மட்டும் நம்பிக்கை வைத்துக் கொண்டார்கள். ஆனால் நம்பிக்கையின்மையாக அது மாறிவிடக்கூடாது, மாறாக நற்செய்தியாக மாற வேண்டும் என்று அழைக்கிறார். எனவே நான் நம்புவது, நான் உள்ளே அதை ஆழமாக ஒரு கமிட்மெண்ட்டாக, கன்விக்ஷனாக வைத்துக்கொள்வது, அந்த உண்மையிலேயே நான் வைத்துக்கொள்கின்ற அந்த கமிட்மெண்ட் அடுத்தவளுக்கு வழங்குவது என்பதுதான் நற்செய்தியாக மாறுகிறது. இன்னும் எளிமையாக சொல்லப்போனால், எனக்கு இயேசு எப்படி ஒரு நற்செய்தியாக இருக்கிறார், எனக்கு இயேசுனுடைய விழுமியங்கள் எப்படி நற்செய்தியாக இருக்கிறது, எப்படி இயேசுனுடைய உண்மையான வார்த்தைகள் எனக்கு விடுதலை தருகிறது, அது எனக்கு மட்டுமல்ல, என் வழியாக பலருக்கு விடுதலை தர வேண்டும், நற்செய்தியாக மாற வேண்டும், வாழ்வுக்கான வழியாக மாற வேண்டும். அதுதான் உண்மையிலே
நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு அழைப்பு. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.